வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபில் ஸ்கோரை வந்து நம்ம எப்படி பார்க்குறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சிபில் ஸ்கோருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட். அதாவது லோன் கேட்டகரிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே தன்னுடைய சிபில் ஸ்கோரை வந்து ஸ்டடியாக இருந்தால் தான் பல ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக லோன் வாங்க முடியும். பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக வந்து பேங்க்கில் போய் லோன் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி லோன் ப்ராசஸ்க்காக சிபில் ஸ்கோர் வந்து ரொம்பவே அவசியம். ஸோ இந்த சிபில் ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எப்படி பார்க்குறது, ஸோ அந்த மாதிரி அலைஞ்சிட்ருப்பாங்க. எப்படா பார்க்குற, எந்த வெப்சைட்டு போகிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அலைஞ்சிட்ருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா Paytm வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் Paytm ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோரை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் தான் நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து எப்படி வந்து Paytm மூலமாக வந்து சிபில் ஸ்கோரை பார்க்கலாம். ஸோ அதை வந்து நம்ம காமிக்க போகிறோம். உங்கள் மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா Paytm ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா Paytm ஆப்பை ஓப்பன் பண்ணி சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட், ஸோ அந்த நேமை போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட் ஸ்கோர், ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா செக் யுவர் கிரெடிட் ஸ்கோர், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கீழே உங்கள் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது பேன் கார்டில் கொடுத்துருக்க நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி மற்ற டீட்டெயில்ஸ் உங்கள் நேம், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து அதில் வந்து ஷோ பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், ஸோ இந்த நம்பர் தான் கேட்கும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் ப்ரொசீட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் இந்த ஃபோன் நம்பர், அதாவது இந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணி, அதாவது உங்கள் மெசேஜ் பாக்ஸுக்குள்ளே வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி டேரெக்டாக வந்து என்டர் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கீழே அந்த ஓடிபி மெசேஜை வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அண்ட் வியூ ஸ்கோர், ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய சிபில் ஸ்கோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், யுவர் கிரெடிட் ஸ்கோர் ஈஸ்ன்னு போட்டு உங்களுக்கு குட்டா பேடா, ஸோ அந்த ரேஷியோ வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து சிபில் ஸ்கோரை வந்து வியூ பண்ணிக்கலாம். Paytm மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே உங்கள் ஃபோன் மூலமாக, அதாவது உங்களுக்கு Paytm ஆப் இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் உங்கள் கையில் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் Paytmல உங்கள் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி, உங்கள் நேம் எல்லாமே கொடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து வேறு எதுவுமே டைப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபோன் நம்பர் வந்து அதில் டைப் ஆகிருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேன் கார்டு டீட்டெயில்ஸும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே போதும். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது ஓடிபி வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அதில் அப்ளை பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து அந்த மொபைல், அதாவது அந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்குமா இல்லைனா லோன் கிடைக்காதா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சார்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் குட்டாக இருந்தால் குட்டுன்னு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், பேடாக இருந்ததுன்னா பேட் ரெஸ்பான்ஸ் கரெக்டாகவே அதில் வந்து டிஸ்பிளே பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் எல்லாருமே கேட்பாங்க, எதுக்காக பார்க்குறாங்கன்னு நிறைய பேருக்கு இப்போவும் தெரியாது. அதாவது சிபில் ஸ்கோர்னால் என்ன, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சுக்கிற பசங்களுக்கு எல்லாமே அதிகமாக வந்து சிபில் ஸ்கோர் என்னென்னு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சிபில் ஸ்கோர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மெத்தட் கூட தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ், அதாவது சிபில் ஸ்கோரை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சேனலில் வந்து பழைய வீடியோஸை வந்து சர்ச் பண்ணாலே தெரியும் சிபில் ஸ்கோர் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன் கேட்டகரிக்காக தான் இந்த சிபில் ஸ்கோரை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து உங்கள் சிபில் ஸ்கோரை வந்து அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு லோன், இப்போ பேங்காக இருந்தாலும் சரி, ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. கிரெடிட் சி, அது மட்டும் இல்லை இந்த மணி, அது மட்டும் இல்லை கேஷ் வின், ஸோ இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்க இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி குட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி தருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் உள்ள லோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு லோன் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய லோன் டீட்டெயில்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் லோன் எடுப்பாங்க. ஸோ இஎம்ஐ டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து செலுத்தாமல்
இந்த சிபில் ஸ்கோரில் டேமேஜை வருத்திடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லோனுக்காக லோன் எல்லாம் வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி அளவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையை விட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் லோனுக்காக வந்து லோன் தான் அலைய வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து தெரிஞ்சிருந்தால் ரொம்பவும் நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க, எப்படி வந்து சிபில் ஸ்கோரை வந்து சிம்பிளாக வந்து வியூ பண்ணிக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லை, சிபில் ஸ்கோரை பார்க்குறது பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது. இருந்தாலும் Paytm யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த மெத்தடில் வந்து சிபில் ஸ்கோரை வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா Paytm எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், யூஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஏதாவது தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Paytm ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லை அதில் வந்து எப்படி வந்து பெனிஃபிட் அடைகிறது, அது மட்டும் இல்லை பேமெண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கன்னியஸாக வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் ஆப் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஆப்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபோன்பே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Paytm இந்த ஆப்பை எப்படி எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் சேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நாம் வந்து லைவ் சேட் பண்ணுறோம். ஸோ வர சண்டேல வந்து பிளான் பண்ணியிருக்கேன் லைவ் சேட் பண்ணுறது போல். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் எந்த டைம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ அந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் லாஸ்ட்டு ஃபைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த டைமுக்கு எத்தனை பேர் அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய லைவ் சேட்டை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும், அதாவது யூபிஐ பேமெண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணணுனாலும் நாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் அது மட்டும் இல்லை என்னுடைய பார்வையிலேருந்து நார்மலான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், அது மட்டும் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது இஷ்யூஸஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் இதே மாதிரி ரொம்ப பெட்டராக ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுக்குறதுக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரை பற்றி ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்து வியூ பண்ணிக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் கேட்டகரியிலையும் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம், வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆப்பை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னாலும் ஸோ நம்மக்கிட்ட வந்து டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங் வீடியோஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு திங்கிங்கில் இருக்கேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நான் ஓல்டு வீடியோஸில் பார்த்தா தெரியும், போன இயரில் இந்த டைம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஸோ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சிம்பிள் அந்த டைம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இருந்த டைம். ஸோ அந்த டைம் ஜஸ்ட் மொபைல் ரிவ்யூஸ் மட்டும் ஓரளவுக்கு நார்மலாக கொடுத்துருந்தேன். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பேசிக்காக எந்த மாதிரி நான் பண்ணுவேனோ, அதாவது ஒரு பேசிக் யூடியூபர் எந்த மாதிரி பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன். பெரிய விஷயங்கள் பார்த்துக்கிட்டேன், ஜஸ்ட்டு வெப்சைட்லேருந்து ரெஃபர் பண்ணி தான் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரல. ஸோ அதை பார்த்தாலும் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். சப்போஸ் நமக்கு அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து பண்ணணும்னு உங்களுக்கு திங்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேட்டா வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து அதுக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அன்பாக்சிங் வீடியோ பண்ணணுமா வேணாமாங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லேர்னிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணலான்னு இருந்தேன். பட் அந்த வீடியோஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை. காரணம் என்னென்னா நம்ம சேனலில் இருக்க அதிகமான சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து அதாவது ஆப் கேட்டகரி, அதாவது இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை அந்த இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் கேட்டகரிஸ், அது மட்டும் இல்லை ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரி பீப்புள், அதாவது டெக் கண்டென்ட் சர்ச் பண்ணி வியூ பண்ணுற பீப்புள்ஸ் தான் அதிகமாகவே இருக்காங்க. அதாவது ஏதாவது ட்ரபிள் ஷூட், அது மட்டும் இல்லை இஷ்யூ அதாவது சாஃப்ட்வேர் சம்மந்தமான இஷ்யூஸஸ் வரக்கூடிய அதை எப்படி ஃபைன் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமான டெக் கண்டென்ட்ஸ் வியூ பண்ணுற பீப்புள்ஸ் தான் நம்ம சைடில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு லேர்னிங் கிளாஸ்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிருப்தி அடைஞ்சாங்க. நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அதாவது வேணாம் இந்த லேர்னிங் கிளாஸஸ் வேணாம், இதை வந்து பண்ணாதீங்க, டேட்டா வந்து டெக் கண்டென்ட்ஸ் அதிகமாக போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோஸ் தான் அந்த வீடியோஸில் போட்டிருந்தேன். ஸோ அதோடய வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஏன்னா அதுக்கேற்ற வியூஸ் அந்த வீடியோஸுக்கு வரல. நார்மலான பேசிக் ஒரு தான் வந்துச்சு, ஒரு சிம்பிள் வியூஸ் தான் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் லேர்னிங் டுட்டோரியல் கிளாஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன்.
ஸோ அதில் அந்த திங்க் பண்ணி கன்யூஸாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வீடியோஸ் முன்னத்த மாதிரி கிடையாது. டெய்லி வந்து 10 நிமிஷம் வைஸ் தான் போடுறேன். 10 மினிட்ஸ் வியூ பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோஸையும் வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ இது சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு போர் அடிக்கிறதா இல்லைங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை சிபில் ஸ்கோரை பற்றி நீங்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் நான் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கேட்டிருக்கேன். ஏன்னா உங்களோட டவுட்ஸ் தான் நம்ம அடுத்த வீடியோஸ் வந்து எப்படி புஷ் பண்ணுறது, ஸோ நம்ம சேனலை வந்து எப்படி வேறு வழிக்கு கொண்டு போகிறது, ஸோ அந்த திங்கிங்கில் வந்து நான் செயல்படுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.